ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரிச்சஸ்ட் மேன் இந்த கேம் எபிசோட் 13 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல நம்ம ஹீரோட மண்டியை பிச்சுக்குது. ஹீரோ லான்ச் பண்ண அந்த கேம் ப்ராஃபிட்டை நோக்கி போயின்னு இருக்கு. கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கும் மேலே இப்போ வந்துச்சு. பாதி எல்லாத்தையுமே எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாமல் அங்கே உட்காந்து இருக்கான். அங்கே திடீர்னு சிஸ்டமும் அப்பியர் ஆகுது. அதுக்கிட்ட ஆளு கேட்கறான், பழைய கேம்ஸை கொஞ்சம் அப்டேட் பண்ணும், அதுக்காக நான் காசை செலவு பண்ணலாமா? அப்படி பண்ணலாம், ஆனா காசு இன்னமும் ஆட் ஆகும். இது கேட்டோன்னே ஆளு வேணான்னு சொல்லிடுறான். சரி, அப்ப நான் என்னோட கேம் ப்ராஃபிட்டை போனஸா என்னோட எம்ப்ளாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனா அதுக்கும் சிஸ்டம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ரூமஸை பத்திலாம் எதுவும் தெரியாதா? நிறைய கம்பெனில இந்த மாதிரி விஷயத்த பண்றாங்களாம். ஆனா அவளைக்கும் அது கண்டுக்கல. அங்க ஒரு லிமிட் அது செட் பண்ணு, ஒரு பர்சனுக்கு 20,000 அப்படின்னு ஒரு லிமிட். கொஞ்சம் 30 ஆச்சு ஏத்த முடியுமா? வாய்ப்பே இல்ல. அதனால நம்ம ஹீரோட மண்டி அங்க பிச்சுக்கும். நைட்டு முழுக்க அதை தான் யோசிக்கிறான். பின்னாடி அந்த மேனேஜர் பொண்ணு கேட்கிறான், ஆமா என்ன விஷயம் மிஸ்டர் பே, ஏதாச்சும் பிரச்சனையா? இந்த மேனேஜர் பொண்ணுக்கு ஏகப்பட்ட திறமையும் இருக்கும். ஆல்ரெடி இந்த மாதிரி ஏகப்பட்ட முறை நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். ஏதாச்சும் ஒரு லீகலான வழி இருக்கா நான் பணத்தை நிறையவே செலவு பண்றதுக்கு? இதை கேட்டு அவங்க என்னவோ ஏதோன்னு பயந்து போயிடறாங்க. அப்புறம் தான் ஆளு எக்ஸ்பிளைன் பண்றான், என்ன விஷயம்னா நான் மத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா நம்ம எம்ப்ளாயிஸுக்கு நம்ம பணத்தை கொடுக்கணும்னா அதுக்கும் அவங்க லிமிட்டை வச்சிருக்காங்க. அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு அவன் கேட்கறான். அப்பனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பர் மந்த்துக்கு 3,500 யுவான் நம்ம கொடுக்கலாம். இல்ல இன்னமும் நான் கொடுக்க ஆசைப்படுறேன், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? அப்பனா கம்பெனியோட ப்ராஃபிட்டை நம்ம 50% போனஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். அது ரீசனபிளாவும் இருக்கும், யாராலையும் கேட்கவும் முடியாது. அது போக அவங்களுக்கு ஷாப்பிங் கார்டையும் கொடுத்தா எதுவும் பிரச்சனையும் வராது. மேனேஜர் உண்மையிலேயே நீ மாசு, ஏன்னா நீ இருக்கிற வரைக்கும் நான் கவலையே பட வேணாம். உண்மையிலேயே நீ பெஸ்ட் தான். இதுக்கப்புறம் ஆளு அங்க தூங்கிடுறான். அந்த இடத்துல மேனேஜர் பொண்ணு ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸை கொண்டு வந்து தரா. இது படி நீங்க செலவு பண்ணாலே போதும். இதனால ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சிஸ்டமால இதுக்கு மேலே கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டாலும் வாயில அப்படியே திணிக்க முடியும். சிஸ்டம் கிட்டயும் அந்த விஷயத்தை அவன் காட்டுறான். எல்லாமே பர்ஃபெக்டா ரீசனபிளா இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் அவங்க ஒரு கடைக்கு வராங்க. அங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம ஹீரோ சொல்றான், எல்லாருமே உங்க விருப்பத்துக்கு என்ன வேணாலும் பை பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெஷலா ஷாப்பிங்கான கார்டையும் தரேன், இஷ்டத்துக்கு பை பண்ணிக்கலாம். ஈவன் நீங்க கேமுக்கான பர்ச்சேஸையும் இதை வச்சு பண்ணிக்கலாம். அங்க ஷூஷான ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஷாப் இருக்கும். அதை நோக்கி எல்லாருமே ஓடுறாங்க. அங்க ஹிவாங்க ஒரு லேப்டாப்பை வாங்கலாம்னு யோசிக்கிறான். ஆனா விலை அதிகமா இருக்கே, நீ அதை பத்திலாம் கவலைப்படாத, தாராளமா நீ இதை வாங்கிக்கலாம். ஒரு கேம் டெவலப்பரா இருக்கும் போது நிறைய இடத்துக்கு நீ போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கம்ப்யூட்டரை கொண்டு போக முடியாது. சீக்கிரம் இதை நீ வாங்கிக்கலாம். சைட்ல இன்னொருத்தன் போனை வாங்கலாம்னு யோசிக்கிறான். விலை ரொம்ப அதிகமா இருக்கா, ஆனாலும் நம்ம பே விடல, அதை வாங்கிக்கோ அப்படின்னு தான் சொல்றான். இல்ல வேணாம், பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கு, அது போக என்னோட போன் இன்னமும் ஒரு வருஷத்துக்கு தாங்கும். ஆனா நம்ம பே அங்க விடாம சொல்றான். என்ன நீ பண்ண இருக்க, டெஸ்டிங் பர்பஸுக்கு போன் ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால நீ வாங்கிக்கோ, கம்பெனி பே பண்ணும். ஒரு சைடு அவன் யூ கிட்ட வரான். ஆமா என்ன ஆச்சு யூ, கம்மன் இருக்க? அதுவா, நான் ஆல்ரெடி எல்லா பணத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், நல்ல வேலை பண்ணிருக்கேன். ஆமா லின், நீங்க எதுவும் வாங்கலையா? சைட்ல நம்ம யாங் ஓடின்னு இருக்கான். அவங்க கேஸ் மேல கேஸா எடுக்கிறான். அடே என்னடா பண்ணிருக்க? வேற என்ன, இப்படி நான் நிறையவே கேஸ் எடுத்தா நிறையவே டிஃப்ரெண்டான கேஸ் என்னால போட முடியும். பாக்குறதுக்கு கூலாவும் தெரியும். உனக்கு எக்ஸ்பென்சிவான விஷயம்னா என்னன்னே தெரியல, நான் உனக்கு காட்டுறேன், இதோ பாரு, எல்லாத்தையுமே வாங்கிக்கோ. டெய்லி என்ன ஒரு வருஷத்துக்கே நீ மாத்திக்கோ எல்லாத்தையும். நம்ம பே பார்க்கும் போது லினுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் பே எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை பத்தி தான் யோசிச்சுக்கினே இருக்கான். ரொம்ப கைண்டா இருக்கான் இவன். சீன்ல போற வழியில மேனேஜர் பொண்ணு கிட்ட கேக்குறான், போன வாட்டி எப்படி சூட்டை வாங்கினா, அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்க முடியுமா? உங்களுக்கு பெண்ணையும் வாட்சையும் வாங்க முடியும். வாட்ச் வாங்குறதுக்கு ரொம்ப விலை உயர்ந்த கடைக்கு போறான். ஆனா அந்த இடத்துல வாட்ச் அவனால வாங்க முடியல. ஆமா சிஸ்டம் என்ன ஆச்சு? வாட்சோட விலை ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கு, உங்களோட வேல்யூ அது ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால வாங்க முடியாது. அதனால வேற வழி இல்லாம ஒரு கண்ணாடியா வாங்குறான். மத்தவங்களாம் இதை பார்க்கும் போது யோசிக்கிறாங்க, நம்ம பே உண்மையிலேயே நல்லவரா இருக்காரு. ஏன்னா மத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி வாங்கி கொடுக்கறாரு, அவருக்கு ஒர்க் ரிலேட்டடான பொருளை ஒண்டிதான் வாங்கிக்கிறாரு. ஒரு சைடு இந்த ஸ்பெண்டிங்கான டைமும் முடிய போது. அங்க இன்னமும் பணம் இருக்கு, அதனால ஒரு பர்ஃபியூமை வாங்கலான்னு போறான். அங்க சிஸ்டம் தடுக்குது. அடே அது பொண்ணுங்களுக்கான ஐட்டம், அதை வச்சு நீ என்ன பண்ண போற? அது என்னோட கிளைண்ட்டுக்காக நான் வாங்குறேன், அதோ அந்த பொண்ணுக்காக. சிஸ்டமும் லின்னோட மதிப்பை செக் பண்ணு, கிட்டத்தட்ட 10 பில்லியனா. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு பணக்கார வீட்டோட பொண்ணு, அதனால தான் அவ்வளவு வேல்யூ இருக்கு அவளுக்கு. அந்த இடத்துல லின்னுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னது எனக்காகவா இது? அங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு சைடு நம்ம சிஸ்டமையே அவன் தோக்கடிச்சிட்டானா, இதனால ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னதான் பணத்தை அவ்வளவு ஏர்ன் பண்ணாலும் அங்க நிறையவே அவன் செலவு பண்ணிட்டான். இந்த பர்ஃபியூமுக்காக அவன் தேங்க்ஸ் சொல்றான். அங்க இன்னமும் நம்ம ஹீரோக்கு தெரியல. இதுக்காக சிஸ்டம் நான் கேட்கும் போது பொருளை வாங்கி தரல இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த சிஸ்டம் ஏத்துக்குச்சு. ஒண்ணுமே எனக்கு புரியலையே. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு மீட்டிங் மாதிரி அவன் அரேஞ்ச் பண்றான். அங்க அவார்ட் செரமோனி மாதிரி நடத்துறான். அதுல மெயினா நம்ம ஹிவாங்க யூ அவங்க 2 பேருக்கு தான் கிடைக்குது. ஏன்னா இவங்க 2 பேரால் தான் அந்த கேம் சக்சஸே ஆயிருக்கும். அதுக்கு மெயின் காரணமா இருக்கிறது நம்ம ஹிவாங்க. அதனால அவனை வேலையை விட்டு தூக்குறேன். இதை கேட்கிற எல்லாருமே ஆடி போறாங்க. என்னையா இவன் வேலையை விட்டு
தூக்குறானா. ஹையர் பண்றது ஒண்டி இல்லாம உனக்கு 1 மில்லியன் யுவானை நான் தரப்போறேன், இதை வச்சு உனக்கான ஓன் பிசினஸ் நீ ஸ்டார்ட் பண்ணலாம். கேட்கிற ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க யூ கிட்ட வந்து சொல்றான், உனக்கு கேம் விளாடுறதுன்னா அவ்வளவு பிடிக்கும்ல, ஆனா அதை ஒண்டி நீ பண்ணக்கூடாது. அது கூடவே நிறைய இடத்த நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணும், நிறையவே டிராவலும் பண்ணும், அதுவும் நல்லது. அதனால உனக்கு பெய்டு ஹாலிடேஸ் தர, நீ எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா எனக்கு ஒன்றும் அதெல்லாம் வேணாம், நான் இங்கே இருக்கணும், இங்கே என்ஜாய் பண்ணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். எல்லாமே பேயோட ஐடியா தான். இப்படி டாப்ல இருக்கவங்களை தூக்கிட்டாலே போதும், அடுத்த ப்ராஜெக்ட் தன்னால அங்க ஊத்திக்கும்ல. அதனால தான் ஆள் இப்படி பண்றான். யூ இப்படி சொன்னாலும் அழுத்தமா சொல்றான், இல்ல நீ போயாகணும், நிறையவே எக்ஸ்ப்ளோர் பண்ணும், அப்பதான் உன்னோட மைண்டும் நல்லா இருக்கும். அங்க யூக்கும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். பாக்குற மத்தவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு, ஏன்னா பே ரொம்ப நல்லவரா இருக்காரு. கடைசியா ஒரு சீனை காட்டுறாங்க. அடுத்த நாளாவது பே அங்க வரானா. அங்க நெட்டு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, யார் அது? பார்த்தா நம்ம யூ தான். நான் உன்னை டிராவலிங்லாம் பண்ண சொன்னேன், அதனால மரியாதையா ஓடிப்போம் இப்படின்னு அவன் கத்த. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.